கிறிஸ்தவம் அது என்றோ தொலைந்து விட்டது. இன்று போதகர்கள் போதனைகளை தங்களுக்கென மாற்றிவிட்டார்கள். லட்சியத்தோடு காடு மேடு கடந்து சுவிசேஷம் அறிவித்த இறை மனிதர்கள் இறந்து விட்டார்கள். இன்று சில பல லட்சங்களுக்காய் போதகர் எனும் போர்வையை போத்திக் கொண்டு சிலர் அலைகிறார்கள். சபைகளில் ஆடம்பரம் பெருகிவிட்டது. அங்கே ஜனங்களும் பெருகிவிட்டார்கள். வேத வார்த்தையை போதிக்கும் சபைகளில் ஒருவனும் இல்லை. எல்லோரும் ஆடம்பரத்தை தேடி ஓடிவிட்டார்கள். தனக்கென ஒரு உபதேசம், தனக்கென ஒரு கோட்பாடு, தனக்கென ஒரு உபதேசம், தனக்கென ஒரு கோட்பாடு. வேதத்தை அவனவன் பிரித்து தன் சட்டை பையில் வைத்து விட்டான். கிருபை உபதேசம் என்றான் ஒருவன், நியாய பிரமாணம் என்றான் இன்னொருவன், இது விசுவாச போதனை என்றான் ஒருவன், அற்புதம் தான் என் ஊழியம் என்றான் இன்னொருவன், பாவம் செய் இனி தண்டனை இல்லை என்றான் ஒருவன், பாவமே செய்ய முடியாது நீ கிறிஸ்தவன் என்றான் இன்னொருவன். யார் போதகர் யார் விசுவாசி என்று தெரியவில்லை. எல்லோரும் மைக்கும் கையுமாய் பாவம் நடுவில் மாட்டித் தவிக்கிறான் அடிமட்ட கிறிஸ்தவன். ஆசாரியன் மட்டும் அடியெடுத்து வைக்கும் பலிபீடத்தில் எல்லோரும் இஷ்டம் போல வந்து ஆடுகிறான். ஆசாரியன் மட்டும் அடியெடுத்து வைக்கும் பலிபீடத்தில் எல்லோரும் இன்று இஷ்டம் போல வந்து ஆடுகிறான். இயேசுவின் பெயரால் மாய வித்தைகள் செய்து மாயமான வார்த்தைகள் பேசி எது சரி எது பிழை என அறியாத கூட்டத்தை சேர்த்து பணம் சம்பாதிக்கிறான். கிறிஸ்தவத்தை மதமாக்கி பணத்தை கடவுளாக்கி இயேசுவை காட்சி பொருளாக்கி அந்நியனை விட கேவலமாகிவிட்டான் கிறிஸ்தவன். பொய்யான தீர்க்க தரிசனங்கள், ஆவியே இல்லாமல் பேசும் அந்நிய பாஷைகள், தெருவுக்கு தெரு சபைகள், அழைக்கப்படாத போதகர்கள், ஆடம்பரமான விசுவாசிகள், வேதத்தை புரட்டும் பிரசங்கங்கள், உலகமயமான ஊழியங்கள். கிறிஸ்தவன் வீழ்ந்து கொண்டிருக்கிறான். கிறிஸ்தவம் அழிந்து கொண்டிருக்கிறது. காரணம், வேதத்தை இதுவரையும் திறந்து வாசிக்காமல் எவனோ சொல்வதை கேட்க ஓடும் கூட்டம். வேதத்தை வாசி, அது வழிகாட்டும். எல்லோருக்குள்ளும் இருக்கும் ஆவியானவர் ஒன்றே.